சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி சுரேஷ் சாலே அல்ல, சரத் வீரசேகர தெரிவிப்பு. பொய்யான வழக்குகளை பதிவு செய்யும் நெல்லியடி காவல்துறையினர், ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரிடம் பொதுமக்கள் முறைப்பாடு. மட்டக்களப்பில் தீர்வின்றி தொடரும் ஜானை மனித மோதல், ஒருவர் உயிரிழப்பு. அதிமுகவிற்கு எதிர்காலமே இல்லை, திமுகவில் இணைந்த முன்னாள் முதல்வர் OPS தெரிவிப்பு. ஜெனீவாவில் இடம்பெற்ற அமெரிக்கா ஈரான் பேச்சு, லியன்னாவில் தொழில்நுட்ப கூட்டத்தை நடத்த உடன்பாடு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் பிரதான சூத்திரதாரி நவ்ஃபர் மௌலாவியை தவிர முன்னாள் புலனாய்வு பணிப்பாளர் சுரேஷ் அல்ல என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முக்கியஸ்தரும் முன்னாள் அமைச்சருமான ரியல் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலேயின் கைது நடவடிக்கையானது கத்தோலிக்க திருச்சபையையும் ஈஸ்டர் தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களையும் ஏமாற்றுவதற்காக அரசு ஆடிய ஒரு நாடகம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முக்கியஸ்தரும் முன்னாள் அமைச்சருமான ரியல் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். தற்போது விவசாயிகளின் பிரச்சினைகள் மற்றும் நிலக்கரி மோசடி புகார்களில் சிக்கியுள்ள அரசு மக்களின் கவனத்தை திசை திருப்பவே இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2018ஆம் ஆண்டு சுரேஷ் சாலே சக்ரானை சந்தித்தார் என்று சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு முற்றிலும் அடிப்படை அற்றது எனவும் குறிப்பிட்டுள்ளார். குறித்த காலப்பகுதியில் சுரேஷ் சாலே இலங்கையில் இருக்கவில்லை எனவும் அவர் மலேசியாவிலும் இந்தியாவிலும் தூதரக பணிகளில் ஈடுபட்டிருந்தார் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். சேனல் 4 ஊடகம் வெளியிட்டுள்ள தகவல்கள் நம்பிக்கைத்தன்மை அற்றவை என்பதை ரணில் விக்ரமசிங்கவினால் நியமிக்கப்பட்ட குழுவும் ஏற்கனவே உறுதிப்படுத்தியுள்ளது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் சிறந்த புலனாய்வு அதிகாரிகளில் ஒருவரான சுரேஷ் சாலேயை சிறையில் அடைத்துவிட்டு தாக்குதலுக்கு நிதி செய்தார் என்று கருதப்படும் இப்ராஹிம் போன்றவர்களை சுதந்திரமாக நடமாட விடுவது எந்த வகையில் நியாயமானது எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரி நவ்பர் மௌலவி என்பது தெளிவாக தெரிந்திருந்தும் அரசியல் காரணங்களுக்காக அதிகாரிகள் வேட்டையாடப்படுவது கண்டிக்கத்தக்கது எனவும் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டமையானது முற்றிலும் ஒரு அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை என தேசிய சுதந்திர முன்னணி தெரிவித்துள்ளது. ஈஸ்டர் தாக்குதலுக்கு நீதியை பெற்றுத் தருவதாக கூறி ஆட்சிக்கு வந்தவர்களும் அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதிலேயே தற்போது குறியாக உள்ளதாகவும் கொழும்பில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அந்த கட்சியின் முக்கியஸ்தரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜேந்த சமரவீர இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த நாள் முதல் நாட்டை பாதுகாத்த இராணுவ வீரர்களையும் புலனாய்வு அதிகாரிகளையும் இலக்கு வைத்து செயற்பட்டு வருகின்றது என தேசிய சுதந்திர முன்னணியின் முக்கியஸ்தரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜேந்த சமரவீர குறிப்பிட்டுள்ளார். ஈஸ்டர் தாக்குதலின் உண்மையான குற்றவாளிகளை கண்டறிவதற்கு பதிலாக சர்வதேச அளவில் அங்கீகாரம் பெற்ற ஒரு புலனாய்வு அதிகாரியை சிறையில் அடைப்பதன் மூலம் அரசு தனது குறுகிய அரசியல் நிகழ்ச்சி நிரலை முன்னெடுத்து வருகின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசு தமிழ் புலம்பெயர் அமைப்புகளின் அழுத்தங்களுக்கு பணிந்து அவர்களின் ஒப்பந்தங்களை நிறைவேற்றும் ஒரு கருவியாக மாறியுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கையில் பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் முக்கிய பங்காற்றிய அனுபவம் வாய்ந்த அதிகாரிகளை இவ்வாறு வேட்டையாடுவது நாட்டின் ஒட்டுமொத்த பாதுகாப்பு கட்டமைப்பையும் சீர்குலைக்கும் செயல் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். சுரேஷ் சாலே மீதான குற்றச்சாட்டுகள் எந்தவித ஆதாரமும் அற்றவை எனவும் 2019 ஆண்டு தாக்குதல் நடைபெற்ற காலகட்டத்தில் அவர் வெளிநாட்டில் தூதரக பணியில் இருந்தார் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட உண்மையாகும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு தனது பொருளாதார தோல்விகளையும் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற தவறியுள்ளமையையும் மறைக்கவே இத்தகைய நாடகம் அரங்கேறியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் நெல்லியடி காவல்துறையினருக்கு எதிராக ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவனிடம் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குடவத்தை பகுதி மக்களால் குறித்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி நெல்லியடி காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட குடவத்தை பகுதியில் மக்கள் மீது பொய்யான வழக்குகள் பதியப்படுவதாகவும் காவல்துறை மக்கள் மீது மூர்க்கத்தனமாக தாக்குதல் மேற்கொள்வதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தியிடம் முறையிட்டுள்ளனர். இது தொடர்பாக நேரடியாக நாடாளுமன்ற உறுப்பினர் குடவத்தை கிராமத்திற்கு சென்று மக்களுடன் உரையாடியுள்ளார். இதன்போது ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஊடாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். இலங்கையிலிருந்து போலி அடையாளங்களை பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ள 26 பாதாள உலக கும்பல் உறுப்பினர்கள் தொடர்பான விசாரணைகளை உடனடியாக நிறைவு செய்து நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு தொடர்பான அடுத்த கட்ட விசாரணை மற்றும் முழுமையான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இலங்கையிலிருந்து போலி அடையாள அட்டைகளை பயன்படுத்தி 26 பாதாள உலக கும்பல் உறுப்பினர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக தெரியவந்துள்ளது. அடையாளம் காணப்பட்டுள்ள குறித்த 26 பாதாள உலக கும்பல் உறுப்பினர்கள் தொடர்பான விசாரணைகளை உடனடியாக நிறைவு செய்து நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நேற்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மேலதிக நீதவான் அசங்க எஸ் போதரகம குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மனிதவள மற்றும் கடல்சார் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். குடியுறவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் ஊடாக பிற நபர்களின் பெயர்கள் மற்றும் புகைப்படங்களை பயன்படுத்தி கடவுச்சீட்டு பெற்று இவர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக தெரியவந்துள்ளது. குறித்த 26 சந்தேக நபர்களினதும் கைரேகை பதிவுகள் தொடர்பான அறிக்கைகளை கைரேகை அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணை அதிகாரியின் பணிச்சுமை காரணமாக அனைத்து விதமான அறிக்கைகளும் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விசாரணை அதிகாரியின் பணிச்சுமைகளை ஒரு காரணம் என ஏற்க முடியாது என சுட்டிக்காட்டிய நீதிபதி அனைத்து அறிக்கைகளையும் உடனடியாக கோரி விசாரணைகளை விரைவுபடுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார். குறித்த வழக்கு தொடர்பான அடுத்த கட்ட விசாரணை மற்றும் முழுமையான அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக எதிர்வரும் மே மாதம் 4ஆம் தேதி வழக்கை ஒத்திவைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டம் கொக்கட்டிச்சோலை காவல் பிரிவுக்குட்பட்ட முனைக்காடு கிராமத்திற்குள் புகுந்த ஜானையின் தாக்குதலில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே குறித்த காட்டு ஜானைகளின் பிரச்சனைகளுக்கு உடனடியாக முடிவு காணுமாறு குறித்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட முனைக்காடு மக்கள் குடியிருப்பு பிரதேசத்திற்குள் இன்று அதிகாலை காட்டு யானை ஒன்று உட்புகுந்து அட்டகாசம் புரிந்துள்ளது. குறித்த யானை தாக்குதலில் 75 வயது மதிக்கத்தக்க பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதுடன் 2 பெண்கள் காயமடைந்துள்ளனர். மட்டக்களப்பு படுவாங்கரை பெருநிலப்பரப்பின் எல்லை கிராமங்களில் இதுவரை காலமும் அட்டகாசம் செய்து வரும் காட்டு யானைகள் தற்போது மட்டக்களப்பு நகர்ப்பகுதி உள்ளிட்ட கரையோர பகுதிகளையும் தாக்கி வருகின்றது. எனவே குறித்த காட்டு யானைகளின் பிரச்சினைக்கு உடன் முடிவு காணுமாறு குறித்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை துடுப்பாட்ட ரசிகர்கள் பொறுமையை கடைபிடிப்பதோடு தேசிய அணிக்கு தொடர்ந்து ஆதரவளிக்க வேண்டும் என ஸ்ரீலங்காவின் முன்னாள் வேகப்பந்து வீச்சு ஜாம்பவான் லலித் மாலிங்க கோரிக்கை விடுத்துள்ளார். மற்றுமொரு உலக கிண்ணத்தை இலங்கை வெல்வது சாத்தியமான ஒன்று எனவும் அவர் தனது முகநூல் பதிவு ஒன்றில் உருக்கமான பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார்.
1996 ஆண்டு இலங்கை அணி முதன்முறையாக உலக கிண்ணத்தை வென்றது முதல் கடந்து வந்த வரலாற்று பயணத்தை ஸ்ரீலங்காவின் முன்னாள் வேகப்பந்து வீச்சு ஜாம்பவான் மலிங்க நினைவு கூர்ந்துள்ளார். சில தொடர்களில் ஆரம்பத்திலேயே வெளியேறியமை மற்றும் 4 உலக கிண்ண இறுதிப் போட்டிகளில் தோல்வியடைந்தமை போன்ற ஏமாற்றங்களை அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாறான கடுமையான காலங்களிலும் விமர்சனங்களுக்கு மத்தியிலும் உண்மையான ரசிகர்கள் அணியுடன் உறுதியாக நின்றதை அவர் பாராட்டியுள்ளார். அன்றைய ரசிகர்களின் தளராத பொறுமையும் நம்பிக்கையுமே 2014 ஆண்டு இலங்கை அணி உலக கிண்ணத்தை வெல்வதற்கு வழிவகுத்துள்ளது. 1996 ஆண்டு முதல் 2014 ஆண்டு வரையான அந்த 18 ஆண்டு கால போராட்டங்களை சகித்து கொண்டவர்கள் விடாமுயற்சியும் விசுவாசமும் ஒரு நாள் வெற்றியை தரும் என்பதை நிரூபித்துள்ளனர் எனவும் சுட்டிக்காட்டினார். இலங்கை அணி மீண்டும் ஒரு உலக கிண்ணத்தை வெல்லும் என்பதில் தமக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை மாவட்டத்தின் அதிகமான பகுதிகளில் இன்றைய தினம் காலை மூடுபனி நிலவியுள்ளது. இதனால் பொதுமக்களும் வாகன சாரதிகளும் அசௌகரியங்களுக்கு மத்தியில் பயணித்ததையும் அவதானிக்க முடிந்துள்ளது. இந்த மூடுபனி நிலைமை காலை 8:30 மணி வரை நீடித்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஜெனீவாவில் நேற்று நடந்த 3வது சுற்று பேச்சுவார்த்தையின் முடிவில் அடுத்த வாரம் லியர்னாவில் ஒரு தொழில்நுட்ப நிலை கூட்டத்தை நடத்த உடன்பாடு காணப்பட்டுள்ளது. ஈரானில் இராணுவ ரீதியாக தலையிடும் அமெரிக்காவின் சமிச்சைகளை வெளிப்படுத்த வரும் வகையில் மத்திய கிழக்கு பகுதியில் மிகப்பெரிய படைக்குவிப்பு நடந்து வரும் நிலையில் இந்த பேச்சுக்கள் முடிவடைந்துள்ளன. ஜெனீவாவில் நேற்று நடந்த 3வது சுற்று பேச்சுவார்த்தையின் முடிவில் 2 தரப்பினரும் ஒரு ஒப்பந்தத்தை எட்டவில்லை. எனினும் பேச்சுக்களில் முன்னேற்றம் அடைந்துள்ளதாகவும் அடுத்த வாரம் லியன்னாவில் தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கும் என்றும் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். எனினும் தற்போதைய நிலையில் இராணுவ ரீதியாக அமெரிக்காவின் சமிச்சைகளும் தெளிவாக உள்ளன. 2003 ஈராக்கிய படைகளிற்கு பிறகு இந்த பகுதியில் வான் மற்றும் கடற்படை சக்தியின் மிகப்பெரிய குவிப்பு நடந்து வருகிறது. அமெரிக்காவின் மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பலான ஜெரால்ட் போல்ட் சவுடா விரிகுடாவில் உள்ளது. இதற்கிடையே மத்திய கிழக்கு துருப்புக்களை மேற்பார்வையிடும் கடற்படை அதிகாரியான அட்மிரல் பிராட் கூப்பர் நேற்று டொனால்ட் ட்ரம்பை சந்தித்த போது ஈரானை தாக்குவதில் இஸ்ரேல் தலைமை தாங்க வேண்டும் என்ற பரிந்துரையை முன்வைத்தாலும் இந்த திட்டத்தை ட்ரம்ப் ஏற்றுக்கொண்டாரா என்ற விடயம் தெரியவில்லை. இந்தியா இஸ்ரேலிடையே ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு, கல்வி, உற்பத்தி, கலாச்சாரம், கடல்சார், பாரம்பரியம், விவசாயம் என மொத்தம் 17 முக்கிய துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. 2 நாள் அரசு முறை பயணமாக நேற்று முன்தினம் மேற்கு ஆசிய நாடான இஸ்ரேல் சென்றடைந்தார். இதன்போது 2 நாட்டு தலைவர்கள் முன்னிலையில் 17 முக்கிய துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்து கொண்டுள்ள நிலையில் அதிமுகவிற்கு இனி எதிர்காலம் இல்லை என்று தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வைத்து ஊடகங்களிடம் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். இந்த நிலையில் தான் திமுகவில் இணைந்து விட்டேன் எனவும் கடந்த காலங்களை பற்றி தனக்கு கவலை இல்லை எனவும் அதிமுகவுக்கு இனி எதிர்காலமே இல்லை என்றும் திமுகவில் இணைந்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தன்னை இணைத்துக் கொண்ட முதல்வர் ஸ்டாலினுக்கு நன்றி எனவும் குறிப்பிட்டுள்ளார்.
அண்ணாதுரை மற்றும் கருணாநிதி காட்டிய வழியில் அனைத்து மக்களையும் அரவணைத்து கட்சியையும் ஆட்சியையும் முதல்வர் ஸ்டாலின் சிறப்பாக வழிநடத்துகின்றார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதனை உணர்ந்தே தாம் திமுகவில் இணைந்து கொண்டதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி சுரேஷ் சாலே அல்ல, சரத் வீரசேகர தெரிவிப்பு. பொய்யான வழக்குகளை பதிவு செய்யும் நெல்லியடி காவல்துறையினர், ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரிடம் பொதுமக்கள் முறைப்பாடு. மட்டக்களப்பில் தீர்வின்றி தொடரும் ஜானை மனித மோதல், ஒருவர் உயிரிழப்பு. அதிமுகவிற்கு எதிர்காலமே இல்லை, திமுகவில் இணைந்த முன்னாள் முதல்வர் OPS தெரிவிப்பு. ஜெனீவாவில் இடம்பெற்ற அமெரிக்கா ஈரான் பேச்சு, லியன்னாவில் தொழில்நுட்ப கூட்டத்தை நடத்த உடன்பாடு. இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.